அவல் அப்படின்றது முதல் விஷயம். எந்த ஒரு எந்த ஒரு அவலா இருந்தாலும் சரி, சிகப்பு அவல், இல்ல வெள்ளை அவல், இல்லைன்னா கோதுமை அவல், எது எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு செரிமானத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுடைய மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து ஒரு நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க அவல் டெய்லியுமே கூட எடுத்துக்கலாம். அண்ட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு ஒரு பெரிய பக்கபலமா இருக்கும். எஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருந்தாலும், இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷான போகா, அதுதான் வந்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்க ரெகுலரா சாப்பிட்றதா இருக்கும். அவல்ல வந்து நேச்சுரல் கன்டென்ட்லயே வந்துட்டு அதுல ஒரு 20% வந்து ஸ்வீட் இருக்கும். இனிப்பு சுவை சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். பிளெயின் அவல், நம்ம நார்மலா அவலை வந்து எடுத்து அரிசியில இருந்து தான் வரக்கூடியது. அதை எடுத்து நம்ம சாப்பிடும் போதே நேச்சுரல் ஸ்வீட் கண்டென்ட் இருக்கும். அது வந்து ஒரு டேஸ்ட்லெஸ்னே சொல்ல முடியாது அவல்ல. கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய போன் சிஸ்டம், இந்த ஸ்கெலட்டன் சிஸ்டத்தை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியதுக்கு சப்போர்ட் பண்ணுது.